வணக்கம். ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் கபாலின்ற படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கலவையான ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு இப்போ. ஒண்ணு நம்ம ஜனங்களுக்கு படத்த இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இது நொட்டை, இது நொல்லன்னு 1000 சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு தான் இங்க கதைக்களம் மலேசியால இருக்கு. மலேசிய தமிழர்கள் பத்தி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? நம்ம ஸ்கூல்ல ஒரு 10 வருஷம், 12 வருஷம் படிச்சிருக்கோம். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்லயாவது தமிழ்நாட்டிலேருந்து மலேசியால போய் செட்டில் ஆகிருக்கிற தமிழர்கள பத்தி ஒரு இன்ஃபோ நம்மளுக்கு இதுவரைக்கும் நம்ம பாட புத்தகங்கள்ல வந்திருக்கா? இதுவரைக்கும் அப்படி ஒண்ணுமே வரல. நம்ம இப்போ மலேசியாக்காரங்கள பத்தி எடுக்கிற ஒரு தமிழ் படத்துல போயிட்டு, நம்மளுக்கு படம் புரியல, படத்துல இது எனக்கு என்கேஜிங்கா இல்ல, அப்படின்னு 1000 குறை சொல்றது எந்த வகையிலுமே பொருந்தாது. இல்ல இப்போ ஒருவேளை மலேசியால இருக்கிற அரசியல் நிலைமைய பத்தி நம்ம அரசியல் கருத்தியல்ல அவங்கள குறை சொல்றோம் அப்படின்னா, அது டோட்டலி வேற. அத விட்டுட்டு நம்மளுக்கு படம் எமோஷனலா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்றதுனால, படத்துல இது இது வேலைக்கு ஆவாது. ரஜினிய வச்சு ரஞ்சித் வேஸ்ட் பண்ணிட்டாரு. படம் ஒரு தரமான படமே இல்ல அப்படின்னு தரம் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க தரம் அப்படின்றத எத வச்சு டிஃபைன் பண்றாங்க? அப்படின்ற ஒரு கேள்வியே வருதுங்க. கடந்த 10 வருஷமா நீங்க ரஜினி நடிச்ச எல்லா படங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினியிசம் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிட்டு வர்றத நீங்க பார்க்கலாம். இது காமெடி. எடுத்த உடனே ஒரு ஓப்பனிங் சாங்கு. பயங்கரமா கருத்து பேசிட்டு எல்லாரும் கெட்டவங்களையும் போட்டு அடிப்பாரு. அடிச்சுட்டு அவருக்குன்ட்டு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு போய் லவ் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவாரு. திடீர்னு நடுவுல ஒரு பிச்சைக்காரர் ஆயிருவாரு. ஒரே பாட்டுல வளர்ந்து மறுபடியும் வில்லனுக்கு சவாலாகி அடிச்சு போட்டு காலி பண்றாரு. இந்த மாதிரி ஒண்ணு கூட இந்த படத்துல கிடையவே கிடையாது. ரஜினியை வச்சு டெவலப் ஆயிருக்கிற ஒரு ரஜினி இமேஜ் இருக்கு பாருங்க. அந்த இமேஜ் ரஞ்சித்தோட இந்த படத்துக்கு தேவைப்படுதுன்றத அதுக்காக அவர் அதை பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே ரஞ்சித்தை பாராட்டும். ஏன்னா இந்த கதை பேசிக்காவே ஒரு பயங்கர எமோஷனலி ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பத்தின ஒரு கதை. அதுக்கு ரஜினி பிசிக்கலா ஃபிட் ஆகல அப்படின்னா கூட அவருக்கு இருக்கிற கரிஸ்மா, அவரோட ஸ்டார் வேல்யூ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. இப்போ படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினி ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அவர் போலீஸ் ஒரு பர்பஸ்க்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மலேசியாவில் ஓபிஎம் பிஸ்னஸ் நடக்குது, ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது. அதனால ஆல்ரெடி அங்கே ஒரு கேங் ஆல்ரெடி இருக்குது ரஜினி இருந்த இடத்துல. இப்போ ரஜினி ரிலீஸ் பண்ணுறது மூலமாக மலேசியாக்காரங்க லிட்ரலாக பீஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரஜினி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதான் ஸ்டோரி லைன். இப்போ ரஜினி ரிலீஸ் ஆகிட்டு ஒரு என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் நியூ பீப்புள் மீட் பண்ணுறாரு. அவங்க யாருமே அவங்கவுங்க யாருன்னு நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியவே தெரியாது. இதில் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நம்மளால் ரஜினி இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் நம்மளே. ஏன்னா ரஜினி இவங்கெல்லாம் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறப்போ ஒரு ஆடியன்ஸ் இந்த ஆளுங்களாம் யார் அப்படின்னு ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். ஈவன் தோ வி டோன்ட் ஹேவ் அன் இனிஷியல் ஐடியா அவங்கெல்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியலனா கூட கதை கூட ஹூக் ஆகிறதுக்கு அந்த ஷார்ட்ஸு அந்த சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸே ஒரு ½ hour to 40 minutes லென்த்தியாக போகிறதுனால நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட் மேலே நம்மளால் கதை கூட என்கேஜ் பண்ணிக்க முடியல. ஸோ நம்ம ஃப்ளாஷ்பேக்காக வெயிட் பண்ண வேண்டி வருது. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்க யார், ஓ இவங்க இப்படியா, ஓ இவர் அவரு போல் அப்படின்ற ஃபீலிங் நம்மளுக்கு வருது. ஸோ ஒரு 10 to 15 minutesல அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரொடக்ஷன் ஒரு ½ hour to 40 minutes எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு வேக் ஃபீலிங் நம்மளால் படத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாத மாதிரி ஆயிடுது. இப்போது ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகிறப்போ பாருங்களேன், அவர் ஒரு லேபர் லீடர் ஒரு லேபர் ரைட்ஸுக்காக பிரிட்டிஷ்காரங்க கூட பேசி ஒரு சிக்னேச்சர் வாங்குறாரு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. இப்போ அதுக்கு முன்னாடி தோட்ட தொழிலாளர்கள் மலேசியாவில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இங்கேருந்து கலோனியல் ரூலில் எந்த டைமில் அவங்க அங்கே போனாங்க, எந்தெந்த மாதிரி எஸ்டேட்டில் அவங்க வேலை செஞ்சாங்க. இப்போ படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பினாங்கி எஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 எஸ்டேட் பேர் மென்ஷன் ஆகும். ஸோ ரஜினி எந்த ஒரு குறிப்பிட்ட எஸ்டேட்டில் வேலை செஞ்சார், எந்த தோட்ட தொழிலில் வேலை செஞ்சார் அப்படின்ற இன்ஃபோ படம் நம்மளுக்கு தரவே இல்லை. அப்படி படம் ஒரு வேளை நம்மளுக்கு தருது அப்படின்னா கூட அதுக்கான பேக் ஸ்டோரின்றது படத்தில் மிஸ்ஸிங். ஒரே ஒரு டைலாக் ரஜினி திருப்பி சென்னைக்கு வர்றப்போ அவரோட தாத்தா காலத்தில் அவர் போன மாதிரி ஒரு வசனம் சொல்கிறாரே தவிர ரஜினியோட பேக் ஸ்டோரி பற்றி நம்மளுக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பேக் ஸ்டோரியே இல்லாத ஒரு லேபர் லீடர் ஆன் ஸ்க்ரீன் நம்மளுக்கு நம்ப வைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாகுது. என்னதான் ரஜினிக்கு ஒரு கரிஸ்மா இருந்தாலும் அவர் ஒரு லேபர் லீடர், அவங்க கூட இருக்கிற ஆளுங்களுக்கு அவர் ஒரு பூஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னா ஆடியன்ஸுக்கு அது கன்வே ஆகலை. பத்தாவதுக்குன்ட்டு இங்கே ரஜினிக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ நீங்கள் ரஜினி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சைன் வாங்குறதுக்கு வராரு. சைன் வாங்குறதுக்கு அவர் ஒரு பெரிய இங்கிலீஷ் வசனம் பேசுகிறாரு, அது நல்ல வசனம். பேசி முடிச்சுட்டு அவர் பிரிட்டிஷ்காரங்க நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு ரஜினியை கூப்பிட்றாரு. இவர் அங்கே நடந்து போகிறப்போ அங்கே ஒரு ஸ்லோ மோஷன் ரஜினி முகத்தில் ஒரு சிரிப்பு காட்டுறாங்க.
இப்போ உள்ள எங்க ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது இப்போ ஒரு ரஜினி டெம்ப்ளேட். எப்படின்னா ரஜினி வசனம் பேசி, இந்த மாரி பேக்கிரவுண்ட் மியூசிக் போட்டு ஸ்லோ மோஷன் பண்ணாங்கன்னா, அது ஒரு மாஸ் சீனு. அங்க ரஜினி சிரிக்கிறதுக்கு ரீசன் வந்து, அவங்கள நம்பி இருக்கிற ஒட்டுமொத்த லேபரும் ரஜினிய எம்பசைஸ் பண்ணி ஒரு லீடரா காமிக்கிறாங்க. காமிக்கிறப்போ நம்ம லேபர்ஸுக்காக நான் என் மூலமா ஒரு வேலை நடக்குது அப்படின்னு ரஜினி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அவர் மகிழ்ச்சி ஆகுறாரு. அதுதான் அந்த சீனோட அர்த்தம். இப்போ நம்ம இங்க ஃபாலோ பண்ற டெம்ப்ளேட்னால ரஜினி எதுக்கு அங்க சிரிச்சுட்டு போறாரு? ஒரு மாஸ் சீன் போல இது அப்படின்ற மாரி மிஸ்கம்யூனிகேட் ஆயிருது. இது வந்து ரஜினியோட பேக் ஸ்டோரி பற்றாக்குறையா இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஃபீலிங். இப்போ வந்து ரஜினியோட லேபர் ரைட்ஸ் பத்தி அவர் போராடி ஒரு ஒரு பெரிய டான் ஆயிடுறாரு. கேங்ஸ்டர் ஏன் உருவாகுறாங்க அப்படின்றதுக்கு படத்துல ஒரு இன்ஹெரண்ட் மீனிங் இருக்கு. அது வந்து நம்ம ஜென்ரலா இங்க நம்ம ஊர்ல இருக்கிற தாதா 2 கொலை பண்ணிட்டு முன்னாடி வர்றது அந்த மாதிரி டெஃபினிஷன் இல்ல. கேங்ஸ்டர் அப்படின்றவர் வந்து ஒரு மணி எக்கனாமி அடிப்படையில வந்து எப்படி ஒரு ஊர்ல உருவாகுறாங்க, கேங்ஸ்டருக்கு எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இது கேங்ஸ்டர் ஆர்டினரி கேங்ஸ்டர் மூவின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக நீங்கள் இங்கே வந்து ஒரு சாதா மர்டர் பண்ண ஒரு ஆள் எந்தெந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் அநியாயம் பண்ணுவாங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் ரஜினின்ற ஒரு லேபர் லீடர் மூலமாக ஒரு கேங்ஸ்டர் ஏரியாவுக்கு வர்றவரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒன்று மர்டர் பண்ணுறவங்க அவங்களோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ ஆன் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து மசாலா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை பயங்கரமான ஸ்டண்ட்டு வெட்டு குத்து கத்தி இதெல்லாம் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ ஒன்று நீங்கள் கேங்ஸ்டராக ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அங்கே போதுமான அளவு ரீசன்ஸ் இல்லைனாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த கேங்ஸ்டரோட பேக் ஸ்டோரியில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேங்ஸ்டருக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் படத்தை சொல்லிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் டெம்ப்ளேட் கேங்ஸ்டர் படத்தில் எந்த ஒரு வயலன்ஸ் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இல்லைன்ட்டு அதை வச்சு நீங்கள் படத்தை மொக்கன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி படத்தில் வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் ஆர்க் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பில்டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிக்கு வந்து ஒரு கேங் இழந்ததை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது ஒரு போர்ஷனில் போனாலும் அவர் செத்து போயிட்டு தான் நினைக்கிறேன் அவரோட குழந்தை மற்றும் அவங்களோட ஒய்ஃப் உயிரோட தான் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேங் பில்டப் பண்ணுறது, அவர் கேங் இழந்ததை திருப்பி எடுக்கிறது அப்படின்ற ஒரு போர்ஷன் கூடவே அவரோட ஒய்ஃப் தொலைஞ்சு போனவங்களே திருப்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ட்ராக்கும் கூடவே ட்ராவல் ஆகுது. ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் ரஜினிக்கு ஒரு ஒய்ஃபு குழந்தை ஒழுங்காக கிடச்சாதான் அவங்க கேங்கில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அங்கே எவால்வ் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து அவங்க ஒய்ஃபை தேடி தான் போய் ஆகணும். அந்த எமோஷ்னல் மேட்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அதை வந்து தியேட்டரில் உள்ள எல்லாருமே அமைதியாக இருக்க வேண்டிய சீனில் அமைதியாக தான் இருந்தாங்க. ஸ்மைல் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்மைல் பண்ணாங்க, ஃபீல் பண்ண வேண்டிய இடத்துல ஃபீல் பண்ணாங்க. படத்தை முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு வந்து சில பேருக்கு வெளியே ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். யாருமே வந்து நான் அழுதேன், என் கண்ணு கலங்குச்சு அப்படின்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அங்கே நடந்துச்சு. உங்களால் ஒன்று வெளியே சொல்ல முடியல அப்படின்றதுக்காகவே நீங்கள் ஒரு சீனை வந்து ஒரு எம்டி சீன், ஒரு நல்ல சீனாக ஆக்க முடியாது. ராதிகா ஆப்தே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராதிகா ஆப்தே வந்து படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் சீன் வராங்க. ரஜினிக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவோட வெயிட் வந்து அதில் கன்வே ஆகுதே தவிர ராதிகா ஆப்தேக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் ராதிகா ஆப்தேவோட ஃபஸ்ட்டு சீனுக்கு நீங்கள் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி எமோஷ்னல் பில்டப் வந்து அவங்க கேரக்டருக்கு தேவைப்படுது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே ரஜினி போகிறாரு, இந்தியாவில் தேடுறாரு, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்ற ஐடியாவே அவருக்கு இல்லை. கடைசியாக ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க மீட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ராதிகா ஆப்தே வந்து ரஜினி உட்காந்துருக்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எமோஷனல் பில்டப். ராதிகா ஆப்தே அங்கே உள்ள வந்து ஒரு மாதிரி அழுகுறாங்க. ஒட்டுமொத்த எமோஷ்னல் பில்டப்புக்குமே நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு சீன். அது அந்த இடத்துல அப்படி அழுதா மட்டும்தான் அந்த சீன் வந்து முடிவடையும். ஸோ நீங்கள் அந்த சீனுக்கு எவ்வளோ தேவையோ அது அங்கே ராதிகா ஆப்தே ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஒரு என்டையர் ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்துக்கு உள்ள எமோஷ்னல் பில்டப்பையுமே அவங்க அங்கே ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க. அது முடிச்சுட்டு ஒரு மாயாநதின்னு ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. அது ஒட்டுமொத்தமாக ரஜினி ஒரு 25 வருஷமாக தனியாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை பார்த்து அவ்வளோ எமோஷ்னல் பில்டப் முடிஞ்சு அது நியூட்ரலைஸ் ஆகி அந்த எமோஷ்னல் ரணம் அந்த ஊன்லேருந்து ஃபில் ஆகி வெளியே வந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள். கேங்ஸ்டருக்கு திருப்பி போய் ஃபில்லப் பண்ணுறது அது வந்து பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷ்னல் லேகே இல்லை படத்தில். இப்போ படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு சைனீஸ் போட்டிருக்காங்க. சைனீஸ் வந்து அவர் நல்லா நடிக்கலை அப்படின்னு வந்து 1000 ரிவ்யூஸ் வருது, அவரை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. சைனாக்காரரை வந்து வில்லனாக படத்தில் போடுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து லேபர்ஸ் வந்து அங்கே போய் செட்டில் ஆன பிறகு அங்கே வந்து சைனீஸுக்கும் தமிழுக்கும் நடந்த 1000 பிரச்சனை வந்து இங்கே பல புத்தகங்கள் மற்றும்
பல ஆவணங்களில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சைனாக்காரர் வந்து வில்லனாக போடுறதுல நம்ம அவரை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவர் நல்லா நடிக்கலன்ட்டு அவரை பார்த்து சிரிக்கிறோமா, இல்லை வந்து அவர் சைனாக்காரராக இருக்கிறதால மட்டுமே நம்ம அவரை பார்த்து சிரிக்கிறோமா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அவர் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சைனீஸ் பார்ட்டி இருக்கும். பார்ட்டியில் ஒரு 2 சைனீஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல தான் அந்த சீன் ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 சைனீஸ் பீப்புள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்கன்றதுக்காகவே அந்த சீன் வந்து ஒரு காமெடி சீனாக மாறிடுச்சு. தேட்டரில் எல்லாரும் வந்து சிரிச்சிட்டோம். ஸோ ஒரு ஒரு சைனாக்காரங்களை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம ஊர் ஆளுங்க பார்க்குறாங்க அப்படின்றதுல வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு காமெடியான விஷயமே இல்லை. அது வந்து ஒரு சைனீஸ் கல்ச்சரு. சைனாக்காரர் வில்ல வந்து ஊதுவத்தி ஏற்றுறாரு அப்படின்லாம் வந்து சில ரிவ்யூஸில் சொன்னாங்க. அவர் ஊதுவத்தி ஏற்றுறாருன்னா அந்த ஷாட் வந்து முடிகிற இடம் வந்து வேறு ஒரு ஒரு புத்திஸ்ட் மாங்கோட ஃபேஸ் வச்சு அந்த ஷாட் முடியுது. அந்த புத்திஸ்ட் மாங்க் எப்படிப்பட்டவர் ஆளுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை. வெறும் ஒரு ஊதுவத்தி ஏற்றுறாருன்னா, ஊதுவத்தி தமிழ்நாட்டில் சும்மா சாதாரணமாக ஏற்றிட்டு போகிறோம். ஒரு சைனீஸ் அதை பண்ணுறாருன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சீனை இன்டர்பிரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ படத்தில் வந்து ஒரு ஜாதி பற்றின வியூ இருக்கிறதா வந்து பல ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் பல யூடியூப் வீடியோஸ், இப்போ நேற்று தினமணி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிவ்யூ எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் வந்து இந்த மாதிரி ஜாதி பற்றி பேசுகிறாங்க, ரஞ்சித்துக்கு வந்து இந்த பவுண்டரிஸ்குள்ளே தான் அவர் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து ரஞ்சித் வந்து ஒரு ஒரு அம்பேத்கரிஸ்ட், அதில் வந்து டவுட்டே கிடையாது. அவர் வந்து ஜாதியை வச்சு தான் படம் எடுப்பார். அவர் வந்து நீங்கள் ஜாதியை வைக்காமல் படம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சில நல்ல இயக்குநர்கள் படத்தில் ஹீரோயின் டான்ஸ் இல்லாமல் படம் எடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை அப்படி தான் எடுப்பார். அந்த இடத்துலேருந்து வர்றவங்க அப்படி தான் எடுப்பாங்க. அது நல்லதும் கூட அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாவோ குறையாவோ சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அது இத்தனைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து மார்ஜினலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சொசைட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனுக்காக போராடுறாரு அப்படின்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும். அதை வந்து ஒரு படத்தோட விமர்சனத்தில் சேர்க்க வேண்டிய ஐட்டமாக அது பார்க்கவே கூடாது. அது வந்து பியூர்லி பொலிட்டிக்கல். படத்தை வந்து எமோஷ்னலி என்கேஜிங்காக இல்லை அப்படின்றதுனால நம்மளால் ஸ்டார்டிங்கில் நிறைய சீன்ஸ் கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் நிச்சயமாக செகண்ட் டைம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும். அதனால் உங்களுக்கு படம் வந்து ஒரு செகண்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை வந்து ரஜினி ஒரு 2 வருஷம் முன்னாடிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். இந்நேரம் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், நிறைய யங் டேரக்டர்ஸ் எமர்ஜ் ஆகிற டைமில் வந்து ரஜினி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டராக வந்து இந்த மாதிரி சின்ன டேரக்டர்ஸ் கூட நடிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். படத்தோடைய ஒரிஜினல் அன்கட் வெர்ஷன் வந்து 3 hours ஆர் 3 ஹவர்ஸுக்கு மேலேயா இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அது வந்து சென்சாரில் போயோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை யாரோ என்னன்னு தெரியல, என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியல. படம் வந்து 2.5 மணி நேரமாக தான் வந்திருக்கு. ஸோ கிரிட்டிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற ரஜினியோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ரஜினியோட லேபர் மூமெண்ட்டில் அவர் பண்ண ஏதாவது அடிஷ்னல் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கட்டும், அது வந்து ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது மக்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 2.5 hours படத்தில் வந்து ஆல்ரெடி படம் வந்து கிராம்ப்டான ஃபீலிங் தான் கொடுக்குது. உங்களுக்கு எந்த சீனுமே தூக்கணுமான்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு லென்த்தியாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு படம் இருந்ததுன்னா அந்த படத்தை பற்றி இட் வில் பி மோர் ஜஸ்டிஃபைங். படத்தை நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு 2 தடவை பார்க்கறதுக்கு கூட படத்தில் டேட்டா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா அது வந்து படம் நல்லா இல்லைன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. அதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்ற மைண்ட் செட்டில் போய் பாருங்கள். ஒரு புது அனுபவமாக இருக்கும். நன்றி.